Hi guys, hello and welcome to Political Pitch with Vishnu. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து கம்யூனிசம் பற்றி பார்க்க போகிறோம். கம்யூனிசம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கேபிட்டலிசம்க்கு ஆல்மோஸ்ட் ஆப்பரண்ட் மாதிரி ஒரு ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்யூனிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. கம்யூனிசம் வந்து பேசிக்கலாக அந்த வார்த்தை வந்து லாட்டின் ஒரிஜினேஷனோட கொண்ட ஒரு வார்த்தை. கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னா வந்துட்டு காமன் யூனிவர்சல் அப்படின்ற அர்த்தம். கம்யூனிஸ்ட்ன்ற வார்த்தைக்கு வந்து காமன் யூனிவர்சல்னு லாட்டினில் அர்த்தம். பேசிக்கலாக கம்யூனிசம்னா என்னென்னா ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல். அதுதான் அவங்களோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் கம்யூனிசம். கம்யூனிசம்னா என்னன்ற டெஃபினேஷன் நான் வந்து அப்படியே சொல்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பொறுமையாக ரீட் அவுட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் அ ஃபிலாசபிக்கல், சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் ஐடியாலஜி அண்ட் மூமெண்ட். philosophical, social, political, economical, ideology and a movement தான் பேசிக்கலாக வந்து நம்ம கம்யூனிசம். கம்யூனிசம்னா என்னென்னா காமன் ஓனர்ஷிப் பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் சோஷியல் கிளாஸஸ், மணி, ஸ்டேட். சோஷியல் கிளாஸஸோ, ஜாதியோ, மதமோ, பணப்பரிவர்த்தனையில் பிரிவுகள், ஏழை, பணக்காரன், நடுத்தரமானவன் அப்படின்ற எந்த பிரிவுமே இல்லாத ஒரு ஈக்குவலான சொசைட்டி தான் கம்யூனிசம். பேசிக்கலாக நீங்கள் கேட்கலாம், அப்படி ஒரு சொசைட்டி இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ஃபார்ம் சச் அ சொசைட்டின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கம்யூனிஸ்ட் கொள்கைகள். அவங்களோட அர்த்தம் அதுதான். அப்படி ஒன்று இருக்க முடியுமா இருக்க முடியாதான்றதெல்லாம் நெக்ஸ்ட். பேசிக்கலாக கம்யூனிசம்னா இதுதான், ஒரு ஈக்குவல் ஸ்டேட் ஃபார் எவ்ரி ஒன் வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ். யாருக்கும் எந்த பிரிவுமே இல்லாத ஒரு பொதுவான ஒரு மீடியம் தான் கம்யூனிசம். கம்யூனிசமில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸ் அவர் தான் வந்து கம்யூனிசமோட ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் சொல்லலாம். அவரோட கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் கம்யூனிசம் வந்து டிராஃப்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிற காரணம். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமாக இருக்குன்றதை கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாரு. அது உண்மைதான். ஆனால் அதை அடையறதுக்கான வழிகள் என்னன்றது தான் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. பேசிக்கலாக இந்த கம்யூனிஸ்ட் இந்த ஐடியாலஜியே. அவங்க என்ன சொல்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொட்டெஸ்ட் அண்ட் வைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஷோ ஆர் கிரீஃப் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புரட்சியோ போராட்டமோ வயலன்ஸோ மட்டும்தான் நம்மளோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கான ஒரே வழின்றதை அவர் சொல்கிறாரு. அதுதான் கியூபாலேயோ, சைனாலேயோ, நார்த் கொரியாலேயோ வெற்றி பெறுது லேட்டராக அவரோட பாலிசி. பேசிக்கலாக கம்யூனிசம் வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு கம்யூனிசம்னா எல்லாரும் சமம் அப்படி மட்டும்தான் வந்துச்சு. பின்னர் அதுக்குள்ளேயே பிரிவுகள் வந்து ரெண்டாக பிரிஞ்சது. ஒன்று வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிசம், இன்னொன்று வந்து அனார்கோ கம்யூனிசம். மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் வந்து கார்ல் மார்க்ஸ் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றி வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிசம். அனார்கோ கம்யூனிசம்ன்றது பேசிக்காக இன்னொருத்தரால் சொல்லப்பட்ட ஒரு கம்யூனிசம் குரூப் அது. இப்போது கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, தியரிஸ் பெருசாக கிடையாது. அவர் சொல்லப்பட்ட தியரிஸ், அவர் கம்யூனிசம்க்குன்னு டிராஃப்ட் பண்ண சில தியரிஸ்ன்றது இன்னைய வரைக்கும் பொதுவாக அஃபீஷியலாக இல்லை. அன்அஃபீஷியலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா பொது உடைமை, போராட்டம்லாம் பண்ணி எல்லாரும் சமம் அப்படின்றத கொண்டு வரதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் நான் சொல்கிறோமே தவிர அஃபீஷியலான ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்ல் மார்க்ஸ் கையிலேருந்து இல்லை. அவர் எழுதியிருக்க புக்ஸ், அவரோட தாட்ஸ் வச்சு தான் இது எல்லாமே நடக்குதே தவிர அவர் அஃபீஷியலாக கம்யூனிஸ்ட்னா இதுதான் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படையாக எங்கேயுமே சொல்லப்படலை. மார்க்சிஸ்ட் கம்யூனிசமோட ரெண்டு தலைவர்கள், பெரும் தலைவர்கள், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் என்ஜெல்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர். அண்ட் அனார்கோ கம்யூனிசமோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட், கேபிட்டலிசம், வேஜ் லேபர் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, காமன் ஓனர்ஷிப் அண்ட் வேக்கர்ஸ் கேன்சல். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணி எதுக்காக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிசம். அனார்கோ கம்யூனிசம்னா என்னென்னா, இப்போ ஒரு பிரிவு இருக்காங்க, ஒரு உழைக்கும் பிரிவு இருக்காங்கன்னா அந்த உழைக்கும் பிரிவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு தலைவரை நாங்கள் உருவாக்குவோம். அந்த ஒரு பிரிவுக்குன்னு ஒவ்வொரு குரூப் இருக்கும் தனித்தனியாக. இப்போ பஸ் டிரைவர்ஸ்னால் பஸ் டிரைவர்ஸ்க்குன்னு ஒரு யூனியன் இருக்கும், கண்டக்டர்ஸ்னால் கண்டக்டர் யூனியன் ஆரம்பிப்போம். அந்தந்த யூனியருக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் அவங்க பிரச்சனையை போய் சொல்லுவான். அந்த இடத்துல அவங்களுக்கு சமநிலை ஏற்படும் சொல்கிறது தான் அனார்கோ கம்யூனிசம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பேஸ் ஆஃப் கம்யூனிசம், மெயின் கம்யூனிசம்ன்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் தான். இப்போ நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிசம், அனார்கோ கம்யூனிசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மார்க்சிஸ்ட் தியரின்றது ஒன்று இருக்குது பேசிக்காக. அதான் சொன்னால் அஃபிஷியலாக தியரி இல்லை, இன்டெரக்டாக அவர் புத்தகங்களை வச்சு கண்டுபிடிச்ச தியரி நம்மளாக கண்டுபிடிச்சதுன்னா
ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசமே ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குதுன்றது மார்க்சிஸ்ட் சொல்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிகேஷன், அதாவது அனார்கோ கம்யூனிசம் கண்டுபிடிச்சவர் வந்துட்டு பீட்டர் கிராப்கின் அப்படின்றவர். பீட்டர் KROPTKIN, பீட்டர் கிராப்கின் அப்படின்ற ஒரு ஒருத்தர் தான் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேபிட்டலிசம்ன்ற ஒரு ஐடியாலஜி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஐடியாலஜி. இந்த கேபிட்டலிசம்ன்ற ஐடியாலஜியும் ஒரு ஸ்டேட்டும் ஒரு நாடும் ஒன்றிணைந்தது, அதை நம்ம பிரிக்க முடியாது. கம்யூனிசம்ன்றது ஒன்று நம்ம திணிக்க முடியாதே தவிர, அந்த கொள்கைகளை வச்சு அந்த கேபிட்டலிசம் கண்ட்ரிலேயே வந்துட்டு நம்மளுக்கான ஒரு இடத்த தேடிக்கணும். அதாவது ஒரு யூனியன் அமைச்சோ ஏதாவது அமைச்சு நம்மளோட பிரச்சனைகளையும் பேசும்படியே ஆக்கணும். ஒரு ஓனர் மட்டுமே நிலைவாக இருக்காமல் நம்மளும் நம்மளோட பாயிண்ட்ஸோ வியூஸையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கணுன்றது நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம், அதாவது அனார்கோ கம்யூனிசமோட ஒரு இது. இப்போது நம்ம கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் எதெல்லாம்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னி வரைக்கும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கிறவங்க வந்துட்டு கியூபா, சைனா, நார்த் கொரியா, வியட்நாம் அண்ட் லாவோஸ். இந்த 5 கண்ட்ரிலையும் எப்பப்போ கம்யூனிசம் வந்துச்சு, யார் தலைமையிலன்றதையும் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஃபேமஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்தோம்னா கியூபா. நிறைய பேருக்கு கம்யூனிசம்னா ரஷ்யான்னு மனசுக்கு போகும். ரஷ்யா வாஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அண்ட் நாட் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நவ். ரஷ்யா இஸ் அ சோஷியலிஸ்ட் கண்ட்ரி நவ். முன்னராக அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருந்துச்சு. ஆனால் பேசிக்காக கம்யூனிசம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிறது கியூபா. அண்ட் கியூபா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, எல்லாரும் சேகுவேரான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. யாரோ பைக்கில் சேகுவேரா ஸ்டிக்கர் இருக்கும், சட்டையில் சேகுவேரா இருப்பார், கர்ச்சிஃபில் இருக்கும், எல்லா இடத்துலையும் சேகுவேரா. பட் 95% ஆஃப் பாப்புலேஷன் ஹூ யூஸ் சேகுவேராவை ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுறவங்க 95% பீப்புளுக்கு சேகுவேரா யாருன்றது தெரியாது. சேகுவேரா வந்து கியூபன் கம்யூனிஸ்ட் ஃபிகர். அவர் பேசிக்கலாக ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்த ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். கால் மார்க்ஸ் யூஸ் பண்ண கம்யூனிசம் கொள்கைகளை பேஸ் பண்ணி வளர்ந்த ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு போராளி. அவரோட மற்ற தொழில்கள் என்னென்னா ஒரு ஃபிசிஷியன், கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு ஆத்தர், புக்ஸ் எழுதுவார். கொரில்லா படையின் தலைவர். கொரில்லா வார்ஃபேர்ன்றது என்னென்னா, அஃபீஷியலாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆர்மி இல்லை, தானாகவே ஒரு குரூப் சேர்ந்து நாங்கள் தான் ஆர்மின்னு சொல்லி அங்கே இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்காக இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுத்து கன்ஸ், பாம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஒரு ஆர்மி என்னெல்லாம் பண்ணுமோ, போர் யுக்திகள் எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்மி இல்லை. இவங்க தனிப்பட்ட பிரச்சனைக்காக தானாகவே மிலிட்ரியாக மாறுற ஒரு குரூப் தான் கொரில்லா வார்ஃபேர். அந்த மாதிரி கியூபாவில் ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ அவங்களோட கொரில்லா வார்ஃபேர் தலைவராக இருந்தவர் தான் சேகுவேரா. அதாவது ஃபிடெல் காஸ்ட்ரோட ஆட்சி. ஃபிடெல் காஸ்ட்ரோ தான் கியூபாவில் வந்துட்டு கம்யூனிசமை கொண்டு போகிறார். அப்போ தான் கியூபாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறகுதுன்னே சொல்லலாம். அது வரைக்கும் கியூபா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபிடெல் காஸ்ட்ரோ போய் கம்யூனிசம் உள்ளே கொண்டு போனப்போ தான் கியூபா வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டாக மாறிச்சு. அண்ட் அப்போது அவங்களோட பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்தவர் சேகுவேரா. அவர் பேசிக்கலாக இந்த காஃபி எஸ்டேட், கியூபாவில் பேசிக்கலாக காஃபி ரொம்ப ஃபேமஸ். அங்கே காஃபி எஸ்டேட்டில் இருக்க காஃபி தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து போராடினவர் தான் சேகுவேரா. அண்ட் 1961 தான் கியூபாவில் ஃபஸ்ட்டு கம்யூனிசம் கொண்டு வரப்படுது. சைனாவில் 1949 மாவோ ஜெடாங், MAOZEDONG, மாவோ ஜெடாங்ன்ற ஒருத்தரால் கொண்டு வரப்படுது. நார்த் கொரியாவில் 1948 கிம் இல் சங் அப்படின்றவரால் கொண்டு வரப்படுது. இப்போ இருக்கிற கிம் ஜாங் உன்னோட தாத்தா தான் அவர், வேறு யாரும் கிடையாது. அவங்க கண்டினியூஸாக இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தாத்தா கிம் ஜாங், அப்பா கிம் ஜாங். இப்போ அவர் இல்லை, அவர் சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு தூரத்துக்கு உண்மைன்னு நம்ம தெரியாது. அண்ட் வியட்நாமில் 1976 பில் கிளின்டன்றவரால் கம்யூனிசம் கொண்டு வரப்படுது. லாவோஸில் மிலிட்ரி அண்ட் மார்க்சிஸ்ட் டெத்ஸ் 1975. அண்ட் லாவோஸ்ன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது, அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் லாவோஸ்ன்ற கண்ட்ரியில் மிலிட்ரி ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. அந்த மிலிட்ரி வந்து கம்யூனிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுது? இந்தியாவில் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டோம்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. ஆனால் அது இந்தியன் பார்ட்டி, அது ஒரு நேஷ்னல் பார்ட்டி தான். ஆனால் அது எங்கேயும் பெருசாக வெற்றி பெறல, கேரளா தவிர. கேரளா சீஃப் மினிஸ்டர் இஸ் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர். கேரளாவில் பொதுவாகவே கம்யூனிசம்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அண்ட் பேசிக்கலாக கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து யார் ஆட்சிக்கு வரலாம், டோட்டல் ஸ்டேட் அவங்களுக்கு கண்ட்ரோல் வரனாலும், கேரளா தவிர வேறு எந்த ஸ்டேட்டும் அவங்களுக்கு கண்ட்ரோல் வரலனாலும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் எம்பி தேர்வுக்கும் வந்துட்டு ஆட்கள் போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சில உதாரணங்கள், வெஸ்ட் பெங்கால்லேருந்து எம்எல்ஏஸ் போயிருக்காங்க. திரிபுரா, ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிசா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற பீப்புள் போயிட்டு அங்கே இருக்காங்க.
இப்போ கால் மார்க்ஸுக்கு வருவோம். கால் மார்க்ஸ் வந்து எப்போ பிறந்தாருன்னா 5th May 1818 பிறக்கிறாரு ஜெர்மனியில், அதாவது லண்டன் கிட்ட இருக்கிற ஜெர்மனியில் பிறக்கிறாரு. அண்ட் திருப்பி வந்து 14th March 1883 அப்போது லண்டன்லேயே இறந்து போயிடுறாரு. அவர் சில புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ்லாம் என்னென்னா தாஸ் கேபிட்டல், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, எக்கனாமிக் அண்ட் ஃபிலாசபிக்கல் மேனிஃபெஸ்டோ, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட புக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். கால் மார்க்ஸோட புக்ஸில் வந்து கருத்துக்கள் தலையோங்கி இருக்கும். இப்போ அவரோட கருத்துக்கள் சில சொல்கிறேன், அதெல்லாம் சிலதெல்லாம் வந்துட்டு புல்லரிச்சு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ ரீட் இட் அவுட். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The philosophers have only interpreted the world in various way. The point, however, is to change us. நிறைய ஃபிலாசபர்ஸ் அவங்களோட கொள்கைகள், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லுவாங்க. அவங்களோட சொல்ல வேண்டிய பொருட்கள் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக தான் இருக்கணும். ஆனால் அவங்க யாரும் உலகத்துக்கு மாற்றத்துக்காக சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு பாயிண்ட்டுன்றதை சொல்லி திணிப்பாங்களே தவிர உலகத்தில் அது ஒரு மாற்றத்தை உண்டாக்காதுன்றது தான் பேசிக்கலாக கால் மார்க்ஸோட ஒரு ப்ராப்ளம். அண்ட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஃபர்ஸ்ட் as tragedy, செகண்ட் as force. முற்காலம் எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா, நடந்ததை தான் திருப்பி திருப்பி நடந்துட்டுருக்கு. சில டைம் வந்து ட்ராஜடியாக நடக்கும், தெரியாமையே நடந்து போயிடும். பாக்கி சில டைம்லாம் நம்மளால் வேணுன்ட்டே பண்ணி நடக்கிறது தான். ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது தானாக நடக்கும், நம்ம செஞ்சு நடக்கும். அந்த மாதிரி மாறி மாறி திருப்பி நடக்கிறது தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரெவல்யூஷன்ஸ் ஆர் லோகோமோட்டிவ்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு அவர் சொல்கிறார். பேசிக்கலாக கால் மார்க்ஸை பற்றி பார்த்தோன்னா ரெவல்யூஷன், வைலன்ஸ், அதில் வந்து நிறைய கொள்கைகள் வச்சுருக்காரு. அது மேலே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹிஸ்ட்ரி வளர்கிறதுக்கு காரணமாக ரெவல்யூஷன்ஸ், புரட்சிகள் இருந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறார், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃபார் ஃபூல்ஸ் ஹூ ஹேவன்ட் செட் இனஃப். இது நிறைய பேருக்கு புரியாது. கடைசியாக ஒருத்தன் சாவறதுக்கு முன்னாடி வாட்டர் இஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. அது யாருக்குன்னு இவர் சொல்கிறாருன்னா, அவன் வாழ்க்கை வாழும்போது நிறைய பேசியிருக்க மாட்டான், பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோழையோட தான் அவனுக்கு தான் வந்து லாஸ்ட் வேர்ட்ஸ்லாம். உண்மையாகவே ஒருத்தன் ஒரு வீரன் அவனோட மொத்த கான்சன்ட்ரேஷனையும் செலுத்தி அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் என்னெல்லாம் நினச்சானோ அதெல்லாம் பேசியிருந்தானோ அவனுக்கு லாஸ்ட் வேர்ட்ஸுன்ற ஒரு வார்த்தையே வராது அப்படின்றது அவரோட ஒரு கொள்கை. அண்ட் ரீசன் ஹேஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் பட் ஆல்வேஸ் நாட் இன் அ ரீசனபிள் ஃபார்ம் அப்படின்றதும் அவரோட ஒரு பாயிண்ட். இப்போது இந்த ரீசன் பற்றின ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அந்த பாயிண்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போயிட்டோம்னா அந்த லீவ் போட்டதுக்கான ஒரு ரீசன் நம்ம சொல்லுவோம். என்னென்னா, நம்ம ஸ்கூலில் இப்போ லீவ் போட்டோன்னு எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்டே போகும்போது ஒரு ரீசன் சொல்லுவோம். நேற்று எனக்கு ஜுரம் அப்படின்றது சொல்லுவோம். ஒரு ரீசனுக்கான ரீசனபிள் எக்ஸ்ப்ளனேஷனே அங்கே இருக்காது, ஆனால் ரீசன் மட்டும் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரீசன் மட்டும் இருந்தால் போதாது, அந்த ரீசனுக்கான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ரீசனபிளான ரீசனாக இருந்தால் மட்டுமே அந்த ரீசனுக்கு வர்த்து இருக்குன்றது தான் கால் மார்க்ஸோட ஒரு வார்த்தை. இப்போ டக்குன்னு போயிடுவோம். நான் 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கம்யூனிசம்ன்றது ரொம்ப பெரிய டாபிக்ன்றதுனால அது இழுத்துட்டே போவோம். உள்ளே போனோன்னா இட்ஸ் டீப் ஓஷன். நான் எவ்வளோ மேக்ஸிமம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அப்படி தான் சொல்லியிருக்கேன். இப்போ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டது, அதை மட்டும் பார்த்துடலாம். கம்யூனிசமில் நல்லது என்னென்னா, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் சேம் சான்ஸ் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் எம்ப்ளாய்டு, எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் எஜுகேட்டட், எல்லாருமே படித்தவர்களாக இருப்பார்கள். மூணாவது பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், அக்ரிகல்ச்சருக்கும் மேனுஃபேக்சரிங்க்கும் முக்கிய பங்குகள் வகிக்கப்படும். அதாவது விவசாயிக்கும் அந்த விவசாயத்துக்கும் எல்லாத்துக்குமே தேவையான பொருட்களை தயாரிக்கிறவனுக்கும் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல பாயிண்ட் தானடா. இப்போ கம்யூனிசம் இன்னும் இருந்திருக்கணுமே, இன்னும் 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது, எல்லாருமே கம்யூனிசம் ஃபாலோ பண்ணலாமேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கிற மைனஸை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். மைனஸ் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட், நோ பிளேஸ் ஃபார் செல்ஃப் திங்கிங். இங்கே என்னென்னா, நீ படித்தவனாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவனாக இருக்கலாம், எல்லாருக்கும் சம உரிமை இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒன்று பிடிச்சதுன்னா அதை நீ பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்காது. எல்லாரை பற்றியும் யோசிக்கணும். 100 பேர் இருந்தாங்கன்னா உனக்கு அந்த 100 பேருக்கு நடுவில் ஐஸ்கிரீம் விற்கணும்னு ஆசைப்பட்டனா அப்போ நீ மட்டும்தான் முதலாளியா? எங்களுக்காக நீ குரல் கொடுக்க மாட்டியா? எங்களோட சமம் இல்லையா நீ அப்படின்னு 4 பேர் வந்து கேட்பாங்க. கம்யூனிசமில் எல்லாரும் ஈக்குவல்னால் எல்லாரும் ஈக்குவலாக இருந்து தான் ஆகணும். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் நீ முன்னேற போகிறனா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உன்னை பிடிச்சி இழுத்து நீ முன்னேறாத, நாங்கள் முன்னேறல, என் கூடயே இரு அப்படின்னு சொல்கிறது தான் கம்யூனிசம். இது ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட். தேர் இஸ் நோ அன்ஆத்தரைஸ்ட் அப்போசிஷன். என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் கம்யூனிஸ்ட் ஒரு லீடர் ஒரு தப்பு பண்ணான்னா அவனே ஆட்சி அமைச்சுப்பான், அவனே லா உருவாக்குவான், அந்த லா பிடிக்கலன்னா அவனே மாற்றுவான், எல்லாமே பண்ணுவான். ஒரு லா, ஒரு நீதின்றது இருக்காது அங்கே ப்ராப்பராக. பீப்புள் ஆர் கெப்ட் இன் இக்னோரன்ஸ். ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில்
அந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை மட்டும்தான், அந்த நாட்டுக்குள்ளே மக்கள் என்ன பேசணும், மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றது வரைக்கும் தீர்மானிக்கிறது வந்து அந்த கம்யூனிஸ்ட் லீடராக மட்டும்தான் இருப்பானே தவிர, அந்த மக்களுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரிய விட மாட்டாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை தெரியவே விட மாட்டாங்க அந்த கவர்மெண்ட்டில். அந்த ஊரில் ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் என்ன யோசிக்கணும், என்ன பேசணும், அப்போ தான் எல்லோரும் ஈக்குவலாக இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்லேயே, அவங்க ஒரு தப்பான மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால பீப்புள் வந்து இக்னோரன்ஸ்லேயே இருப்பாங்க. உலகத்தில் என்ன நடக்குது, வெளி உலகமே தெரியாமல் வாழ்வாங்க. இது ஒரு மேஜரான டிஃபெக்ட்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், கம்யூனிசமில் வைலன்ஸை தவிர அவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு கார்ல் மார்க்ஸே சொல்லியிருக்காரு. Violence, aggression and opposition is the only way, and revolution is the only way to make a stand. Violence tends to be their only option. ஸோ கைஸ், இதுதான் கம்யூனிசம் பற்றின டாபிக். இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, ஆனால் ரொம்ப இழுத்தாக ஒரு மாதிரி ஆயிரும். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். கம்யூனிசம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணலாம். அண்ட் நல்லதா கெட்டதா, நம்ம நாட்டில் கம்யூனிசம் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி இருக்கும்ன்றது ரிலீவ் பண்ணலாம். யாரை பற்றியும் தப்பாக பேசல, புண்படுத்தப்படல. ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சேகுவேரா யாரும் தெரியாது நிறைய பேருக்கு. இந்த வீடியோவில் சேகுவேரா பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். சேகுவேரா பற்றி நிறைய தெரியணும்னா சேகுவேரா த ரெவல்யூஷனரி லீடர்ன்ற புக்கை படிக்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தம்ஸ் அப். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.